புதுச்சேரியில் திருநங்கைகளை அவதூறாக பேசிய பாஜக மாநில செயலாளர் ஹேம மாலினியை கண்டித்து பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு திருநங்கைகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மாநில பாஜகவில் மாநில செயலாளராக பொறுப்பு வகித்து வருபவர் ஹேமமாலினி. இவர் இன்று காலை கரிக்கலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது மருத்துவமனையில் இருந்த திருநங்கைகளை ஹேமமாலினி அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் இதனை தட்டி கேட்ட திருநங்கைகளை ஹேமமாலினி ஆதரவற்றவர்கள் வண்டியின் சாவியை பிடுங்கிக் கொண்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் ஹேமமாலினி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி மாலை பாஜக தலைமை அலுவலகத்தை திடீரென முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநங்கைகளின் கூட்டமைப்பு தலைவி ஷீதல் தலைமையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் புதுச்சேரி முழுவதும் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு ஹேம மாலினியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். சம்பவம் அறிந்து பாஜக அலுவலகம் வந்த மாநில தலைவர் VP ராமலிங்கம் போராட்டத்தில் ஈடுபட்ட திருநங்கைகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவத்தை விசாரணை செய்து ஹேமமாலினி மீது தவறிருக்கும் பட்சத்தில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் அடிப்படையில் திருநங்கைகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். திருநங்கைகளை அவதூறாக பேசிய பாஜக மாநில செயலாளர் ஹேம மாலினியை கண்டித்து திருநங்கைகள் திடீரென பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.